ஜனவரி 26 இன்று குரோதி வருடம் தை 13 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை துவாதசி திதி இரவு 8:17 மணி வரை, அதன் பின் திரையோதசி திதி. கேட்டை நட்சத்திரம் காலை 7:49 மணி வரை, அதன் பின் மூலம் நட்சத்திரம் மரண அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் காலை 7:15 மணி வரை மேஷம், அதன் பின் ரிஷபம். பொது நவகிரக வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:39 மணி. அஸ்தமனம் மாலை 6:03 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 3:37 மணி. அஸ்தமனம் மதியம் 3:25 மணி. ஜனவரி 26. மேஷராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த பிரச்சனை தீரும். இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் காண்பீர். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். உங்கள் எதிர்பார்ப்பில் தடையும் தாமதமும் உண்டாகும். போட்டியாளரால் நெருக்கடிக்கு ஆளாவீர். பிறரை அனுசரித்து செல்வது நன்மையாகும். மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு செயலில் முன்னேற்றம் காண்பீர். பாக்கிய சனியால் வருவாய் அதிகரிக்கும். வியாபார சூட்சமங்கள் புலப்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கூட்டுத் தொழிலில் லாபம் காண்பீர். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். 6ஆம் இட சந்திரனால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு இன்று வெளிப்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, 6ஆம் இட சூரியனால் நம்பிக்கை அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் விலகும். உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். தொழிலில் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். கன்னிராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் சிறு சங்கடங்கள் தோன்றும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். விருப்பம் நிறைவேறும். திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சலை ஏற்படுத்தும். தாய்வழி உறவுகளின் ஆதரவால் சங்கடங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். போட்டியாளர்கள் விலகுவர். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். உழைப்பாளர்கள் நிலை உயரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நினைப்பது நடந்தேறும் நாள். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலைகள் முடியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தகவல் வரும். தெளிவுடன் செயல்பட்டு தேவைகளை அடைவீர். கேட்ட இடத்தில் இருந்து பணம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்படவும். உங்களது பிரச்சனைகளை இன்று பிறரிடம் கொண்டு செல்ல வேண்டாம். உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். எந்த ஒன்றிலும் கவனம் செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீர். வேலையில் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் பயணமும் புதிய முயற்சியும் இன்று வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வாகனம் பழுதாகி உங்களை சங்கடப்படுத்தும். உங்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். திடீர் செலவுகள் தோன்றி சங்கடத்திற்கு ஆளாவீர். எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். அவசர வேலைகளையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ஆதாயமான நாள்.
வரவேண்டிய பணம் வரும். பழைய கடன்களை அடைப்பீர். தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். செய்து வரும் வியாபாரத்தில் லாபம் கூடும். பொது பலன். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். தேவைகள் நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கோயில் வழிபாடு நன்மை தரும்.